இந்த உள் தூய்மை எப்படி செய்யறது? நாசா விஞ்ஞானிகளால் சரிபார்க்கப்பட்ட நீர் மருத்துவம். 180-81 பக்கத்துல விண்வெளி சக்தியில வாழுகின்ற மனிதன், சூரிய சக்தியில் வாழுகின்ற மனிதன் என்றெல்லாம் இந்த பதிவு இருக்கு. ஆக விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிக்க வேண்டும். விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிக்க வேண்டும். ஆக்கிரமிப்பு இப்ப தலையாய கடமையாக இருக்கிறது. விண்வெளி ஓடம் மூலம் விண்வெளிக்கு சென்று திரும்புவதில் விண்வெளி ஓடம் மூலம் விண்வெளிக்கு சென்று திரும்புவதில் எரிபொருள் மட்டுமே செலவாகும். இதற்கு அட்டாங்க யோகம் பயின்றிருக்க வேண்டும். இப்ப எல்லாரும் விண்வெளிக்கு போறாங்க, 6 மாசம் தங்குறாங்க, திரும்பி வர்றாங்க. ஆனால் இதுக்கு அட்டாங்க யோகம் பயின்றிருக்க வேண்டும். அட்டாங்க யோகம் பயின்றிருந்ததுன்னா நம்ம விண்வெளிக்கு செலவெல்லாம் போயிட்டு வர முடியும். நீர் மருத்துவம் என்பது நடமாடும் தாவரத்தை போல மனிதன் தாவரமாக மாறி இருக்கிறான். அதான் விஷயமே. அது இந்தியாவில தான் யோகிகள் தோன்றினார்கள், எந்த நாட்டும் இல்லை. வாலில்லா குரங்கு எல்லா நாடுகளும் இருக்கு. அந்த வாலில்லா குரங்குல இருந்து மனிதன் மாறினான், அது வரைக்கும் புரிகிறது. அதற்கப்புறம் அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது வாய் ருசியை கடந்து வாய் ருசியை கடந்து பகுத்தறிவை தாண்டி இயற்கை சக்தியில் வாழுகின்ற யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். அவர்கள் எழுதி வைத்தது சட்டங்களை வைத்துக் கொண்டுதான் நாம் முயற்சியில் மேல இயங்குகிறோம். இப்ப இயற்கையிலையும் ஒரு பொருள் வர முடியும். செயற்கையாக முயற்சி செய்வதன் மூலமாக நாம் அந்த விண்வெளி சக்தியை நாம் ஆக்கிரமிக்க முடியும். ஆகையினால நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நமக்கு ரொம்ப எளிமையானது தான் இது. நோயற்ற வாழ்வு வாழ்வது ரொம்ப எளிமையானது, செலவும் இல்லாதது. ஆனால் இது ஒரு ஆசிரியர் முன்பாக, ஒரு இயற்கை மருத்துவர் முன்பாக செய்ய வேண்டும். உடம்பு ஆரோக்கியமே வைத்துக் கொள்வதற்கு நமக்கு தண்ணீர் ரொம்ப அவசியம். தண்ணீர் மருந்து மாதிரி அருந்தணும். நம் உடம்புல ஏராளமான கருவிகள் இருக்கின்றன. கணையம், கல்லீரல், நுரையீரல் என்று பல்வேறு கூட்டமைப்பால் ஆனது நம்ம உடம்பு. அதில் உராய்வு ஏற்படாமல் இருப்பதற்கும் உள்ளே சாப்பிட்ட கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நீர் மருந்தை போல, எண்ணெயை போல பயன்படுகிறது. ஒரு மசகு எண்ணெய் போல, உராய்வு எண்ணெய் போல, உராயை குறைப்பதற்கு எண்ணெய் போடுவது போல நாம் போட்டு வந்தால் இந்த உடம்பு தூய்மையாக இயங்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நாம் சிறுசிலிருந்து பல்வேறு பழக்கத்துக்கு அடிமையாகி சிறுகுடல் பெருங்குடல் சுருங்கி போயிருக்கும். அதை முதல்ல ஒரு மாசத்துக்கு 1.5 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு விரிந்து சுருங்கரம்ப நல்லா கொண்டு வரணும். அதற்கு நீர் பயிற்சியும் காய்கறி பயிற்சியும் அவசியம். நீர் பயிற்சி நன்கு ரத்தத்தை சுத்தமாக்கும். வேக வைத்த காய்கறியும் சிறுகுடல் பெருங்குடலை சுத்தமாக்கும். அப்பொழுது சுருங்கி இருக்கிற குடல்கள் விரிந்து கழிவுகளை வெளியேற்றுகின்ற பொருளாக மாறிவிடும். இதைத்தான் நாம செய்யணும். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆக நாம் அந்த இந்த பயிற்சியை நாம விண்வெளிக்கு தகுதியுள்ள உடலாக மாறுகிறது. நம்ம நோக்கமே விண்வெளிக்கு போறது தான். இப்போ யோகிகள்னா யாரு? இயற்கையில தோன்றிய யோகிகள். அதாவது குரங்கு எங்க வேணா தோன்றி இருக்கலாம், வாலில்லா குரங்கு எங்க வேணா தோன்றி இருக்கலாம். ஆனால் அந்த வாலில்லா குரங்கு தான் மனிதராக மாறியது. அதுதான் டார்வினுடைய கண்டுபிடிப்பு. இப்ப வாலில்லா குரங்கு மனிதராக மாறினதுக்கு அப்புறம் யோகியாக எங்க தோன்றினார்கள் சொன்னால் அது இந்தியாவில தான் தோன்றினார்கள், வேறு எங்கேயுமே இல்லை. அங்கதான் இந்த வெள்ளைக்கார முட்டைகளுக்கு இது தெரியாம போச்சு. குரங்குல ஏதாவது சிறப்பு குரங்கை பத்தி ஆராய்ச்சி பண்றேன். அவங்க இந்த யோகிகள் எப்படி குகையில போய் இருந்தாங்க? ஒரு சராசரி மனிதன் காற்றுல வாழ்றான், காற்று, நீர், நெருப்பு, ஆகாரம் இதை சாப்பிட்டு வாழ்றான். ஆனால் இந்த யோகிகள் எப்படி குகைக்குள்ள போய் மாச கணக்குல உள்ள இருக்காங்க, வார கணக்குல உள்ள இருந்து வெளியே வர்றாங்க அப்படிங்கிறத பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. நல்ல வேலை வெங்கடேசன் 2002க்கு அப்புறம் வெங்கடேசனுக்கு ஒரு விஞ்ஞானி வந்தார். அவரே சிவில் இன்ஜினியரிங் படித்தவர். வெள்ளைக்காரனுடைய கல்வி முறையும் வெள்ளைக்காரனுடைய கட்டுமானமும் வெள்ளைக்காரன் அறிவியலும் தவறு என்று புரிந்து கொண்டு தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கட்டுமானத்தை நிறுத்திட்டார். உலக புகழ்பெற்ற பல நாடுகள்லாம் போனாரு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அரசு துறை வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அரசு துறையில் இந்த ஒழுக்கங்கள் இல்லை, இந்த லஞ்சம் லாவணியம் இருக்கிறதுனால இந்த வேலையை விட்டு வெளியே போயிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா
நாம் இதை என்ன பண்றோம், மீண்டும் நம்ம நம்ம ஆரோக்கியத்தை பத்தி படிக்கிறோம். இப்ப ஆரோக்கியத்தை பத்தி படிக்கிறது என்பது வேறு, இந்த மருத்துவம் படிக்கிறது என்பது வேறு. ஆரோக்கியத்துக்கும் மருத்துவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. மருத்துவம் சொல்லிட்டு மருந்தை பத்தி படிக்கிறோம். மருத்துவம் சொல்லிட்டு மூலிகளை பத்தி படிக்கிறோம். அப்புறம் மாத்திரைகளை படிக்கிறோம். இதெல்லாம் சாப்பிட்டு மனிதன் வந்து ஆரோக்கியத்தை பெற முடியாது. ஏன்னா இதை சாப்பிட்டாவே நமக்கு வந்து மரணத்தை உறுதி செய்கின்ற நீர் சுரக்க ஆரம்பிப்பேன். நான் காலையில இருந்து பார்த்தீங்கன்னா லெமன் டீ சாப்பிட்ருக்கேன், சாதா டீ சாப்பிட்ருக்கேன், என்னென்னமோ சாப்பிட்ருக்கேன் இன்னைக்கு. அப்புறம் பொரியல் இன்னைக்கு பொரி சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் இதுவும் கூட என்னுடைய உணவு பழக்கத்தின் காரணமாக நான் சிறிதளவு சாப்பிட்டிருக்கேன் தவிர இதுக்கும் எனக்கு பக்கவிலை உண்டு. இதற்கும் எனக்கு பக்கவிலை உண்டு. அதில் இருக்கிற பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் போன்ற விஷயங்களை என் கண்ணில் படிக்கும். இப்போ என் கண்ணு வயது 66 இருந்தால் கூட பார்க்க இருப்பாரு, என்ன பார்க்க படிச்சுட்டு தான் இருக்கேன். வணக்கம் ஐயா. இப்போ வணக்கம் வணக்கம், வாங்க சரஸ்வதி, வாங்க வாங்க வாங்க. இப்போ 43ஆம் பாடத்தில், இப்போ 42ஆம் பாடம் வெளியறிவு உள்ளறிவுன்னு ஒரு பாடலை படிச்சுட்டு, இப்போ 43ஆம் பாடத்தை பற்றி நம்ம விண்வெளிக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றுவது எப்படி. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தார், எல்லா உலகமே தெரியும். சுனிதா வில்லியம்ஸோட ஒரு 6 பேர் தங்கி இருந்தாங்க. எப்பயுமே விண்வெளியில் பற்றி 7 பேர் தங்குவார், தனியாக யாரும் போக முடியாது. பல்வேறு நாட்டை சேர்ந்தவங்க, ரஷ்யாவை சேர்ந்தவங்க, அமெரிக்காவை சேர்ந்தவன், ஜப்பானை சேர்ந்தவன், பிரான்ஸ், இப்படி எல்லா நாட்டை சேர்ந்தவங்க தான் அங்கே குழுவாக போவாங்க. அங்கெல்லாம் எந்த சண்டையும் இருக்காது, எந்த சச்சரவும் இருக்காது. யாரும் அப்படி அரசியல் பிரிவு எல்லாம் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஆக நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் ஆரோக்கியத்தை பின்பற்ற வேண்டும். சரி, வாழ வேண்டிய வாழ நீங்க எல்லாரும் மாம்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் மாம்பழம் சாப்பிடுங்க. எடுத்து காமிச்சிரு. எல்லாரும் மாம்பழம் சாப்பிடுங்க, எல்லாரும் மாம்பழம் சாப்பிடுங்க, மாம்பழம் சாப்பிடுங்கன்னு காட்டுது. மாம்பழம் சாப்பிடுங்க, எல்லாரும் மாம்பழம் சாப்பிட்டு அறிவாளி ஆகலாம். வணக்கம் வணக்கம் வியன். வணக்கம். நான் விண்வெளிக்கு போறேன் சார். எங்க போறீங்க நீங்க? மாம்பழம் சாப்பிட்டு எங்க போலாம்? ஓடு ஓடு, அவ்வளவுதான். மாம்பழம் சாப்பிட்டு எங்க போலாம்? அவர் மாம்பழம் சாப்பிட்டு இருக்காரு. என்னமோ சாப்பிட்றாங்க, எப்படியோ அரங்கரமா ஆரோக்கியமா இருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம முழுசாலாம் சொல்ல முடியாது, என்னுடைய குழந்தை கிடையாது. அதனால கவனம் செலவு. நான் இங்க 10 நாளைக்கு இருப்ப திடீர்னு ஊருக்கு போயிடுவேன். அதனால அவங்க என்ன பண்ண நமக்கு கவலை இல்லை. சளி பிடிச்சா என்ன, சளி பிடிக்கட்ட என்ன, சளி பிடிச்சா அவங்களுக்கு புத்தி வந்துடும். சளி பிடிக்கிற வரைக்கும் ஏதாவது ஊட்டுவாங்க, சளி பிடிச்சிச்சுன்னா இயற்கைக்கு மாத்திக்குவாங்க. அதனால தைரியமா இருக்கலாம். அதனால 43ஆம் பாடத்தை, அதாவது விண்வெளிக்கு தகுதி உள்ளவர் உடலாக மாறினா மட்டும்தான் விண்வெளிக்கு போகணும். இப்ப சுனிதா வில்லியம்ஸோ எத்தனையோ பேர் போறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் போயிருப்பாங்க. ஒருத்தர் கூட ஆரோக்கியமா இல்லை, ஒருத்தங்க கூட ஆரோக்கியமா வாழ்றதும் இல்லை, எல்லாம் செத்து போயிட்டான்னு கேட்டு நிறைய பேர் கொடுமையா செத்து போனவங்களும் இருக்கான். இப்போ இந்த 43ஆம் பாடத்துல நாம் அதை பத்தி கொஞ்சம் படிச்சுட்டு அடுத்தது நாளைக்கு காலையில பேசுவோம். ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். நீங்களே ஆரம்பிங்க. ஏற்கனவே காலையில 4:30 சாயங்காலம் 4:30 வகுப்புல பேசணும். அதுல வந்து தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். அதாவது இதை படிச்சுட்டு யோகிகள் மட்டும்தான், யோகிகள்னா வேற ஒண்ணும் இல்லை, பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இழைத்திருப்பான் யோகி. யோகின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இழைத்திருப்பான் யோகின்னு அர்த்தம். யோகிக்கு என்ன அடையாளம் காட்டிங்கன்னா இழைத்திருப்பான் யோகி. அதாவது பிச்சை எடுத்து பூசிக்கிறான் பாருங்க. சாதாரண பிச்சை எடுத்து பூசிக்கிறான் வந்து ஒரு சுமாராத்தான் இருப்பான். அல்லது இந்த யாத்திரை போறவன், கோயில் யாத்திரை போறவன், அவனை பார்த்துக்கலாம். அப்புறம் பக்ரின்னு சொல்லுவாங்க, தெய்வ பக்தியிலேயே இருப்பான். அவனாலும் பார்த்தீங்கன்னா உடம்பு இழைச்சிட்டா இருக்கும். இவங்க பேரு பக்ரின்னு பேரு, பரிவிராஜகம் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. இருக்கலாம். இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து அர்னால்ட் எக்ரட் 100 வருஷத்துக்கு முன்னாடி கவனிச்சிருக்காரு. இன்னும் கோயிலுக்கு போறவன் எப்படிப்பட்டு போறான், யாத்திரை போறவன் ஒல்லியா தானே இருக்கிறான், நாம கண்டதை தின்னுபட்டு யானைக்குட்டி மாதிரி இருக்கிறவன் அவர் சிந்திக்கிறாரு. அப்பதான் தெரியுற இவன் இந்த பக்தி மார்க்கத்துக்கும் இந்த காற்று ஒரு தாவரம் தான் மனிதனா மாறி இருக்குது. அழகா சொன்னார். இந்த தாவரம் தான் மொபைல் பிளான்ட்னு கண்டுபிடிச்சாரு. இந்த மொபைல் பிளான்ட்டுங்கிறது தான் மனிதனா மாறுது. அது காரணம் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுங்கிறது தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அதை இந்த வெள்ளைக்காரனால ஜீரணித்து கொள்ள முடியல. அந்த விபச்சாரிகள், எப்பவுமே விபச்சாரிகள் ஒத்துக்க மாட்டாங்க, நல்ல விஷயத்தை விபச்சாரிகள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் அங்க குடும்ப ஒழுக்கமே கிடையாது. மேடை நாட்டுல குடும்ப ஒழுக்கமே கிடையாது. ஒரு 50 வயதுக்குள்ள 5 தடவை மாத்திக்குவாங்க, மனைவி மாத்திக்குவாங்க, 5 தடவை கணவனை மாத்திக்குவாங்க. யாருக்கு யாரு பிறந்தாங்கன்னே தெரியாது, குடும்பம்னா என்னன்னு தெரியாது, அறிவுன்னு என்னன்னு தெரியாது, மனைவின்னு என்னன்னு தெரியாது, வாழ்க்கை துணை நடம்னு என்னன்னு தெரியாது, இல்வாழ்க்கை என்னன்னு தெரியாது, மக்கட்பேர் என்னன்னு தெரியாது. எந்த தத்துவம் இல்லாத ஒரு காட்டு முன்னாடி அவங்கள அவங்க சொல்றதை நாம் எப்படி கேட்க முடியும்?
ம். மாம்பழம் சாப்பிட போறேன். அங்க பாரு, மாம்பழம் சாப்பிட போறியா? ஆ, சா- சாப்பிட்றாங்க, மாம்பழம் சாப்பிட்றாங்களாம்மா? அது வருது, ரைட் ரைட், ஓகே ஓகே. சாப்பிடு சாப்பிடு. சரி, இப்ப படிக்கலாங்க, படிங்க நீங்க. ம். பக்கம் 218ங்கய்யா. 218 பக்கம். சரி, ரைட், ஓகே. படி. ஓகே. சாதி இரண்டொரிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா ம். நெறிமுறையில் ம். மேதியினில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் ஈழகுலத்தோ. ஆ. பத்தாங்கில் உள்ளபடி. ஆ. உலகில் இரண்டே சாதிதான் உண்டு. ஒன்று இட்டார் ஆ. கொடுப்பவர், ஆ. இன்னொன்று இடாதார் வாங்கிக் ம். கொண்டு வாழ்பவர்கள். ம். ஏழைகளே கொடுப்பதினால் ம். பெரியவர் ஆகிறார்கள். ம். பணக்காரர்களும் ம். அரசாங்க உத்தியோகஸ்தர்களும் ம். தர்மகத்தா முறையில் வாழ்ந்து ம். மனித சமூகத்திற்கு பெருமை சேர்க்க ம். வேண்டும். ம். இதுவே இந்து தர்மத்தின் பொருளாதார திட்டமாகும். ம். எல்லோரும் மனதளவில் ஏழையாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும். இல்ல. ஆ. 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 யோக முயற்சியில் ஈடுபட்டவனுக்கு மரணம் சம்பவித்தால் ம். யோக பிரஷ்டன் என்ற தகுதியோடு மறுபிறவியில் அந்த யோகி தன் முயற்சிகளை தொடருவான் என்று பகவத்கீதை சொல்லுகிறது. ஆ. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற ம். முயற்சியில் தனித்திரு என்பது மிக முக்கியமான நிலையாகும். ம். தனித்திருக்கும் யோகியை சுற்றி நல்ல தெய்வங்கள் எப்போதும் சூழ்ந்திருக்கும். ம். வேதாத்ரி மகரிஷியிலிருந்து ம். ராமலிங்க அடிகளின் ஆவி, ம். சத்ய சாய்பாபா வரை ம். திருடி சாய்பாபாவின் ஆவி, ம். ஆவிகளின் ஆதரவு, ஸ்பிரிட் ம். பேக்ரவுண்ட் கொண்டவர்கள். ம். 1/4 மணி நேரம் தியானம், அரை மணி நேரம் தியானம் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. எந்த ம். யோகியும் உணவையும் நீரையும் உண்பதை நிறுத்தி மாதக்கணக்கில் பரவலியின் மீது உள்ளத்தை செலுத்துகிறானோ அவனே உண்மையான முயற்சி ம். உடையவன். அவனுக்கு மட்டுமே மறுபிறவி இல்லை. அங்கவே அங்கவே கழுவுங்க. அங்க அந்த பக்கம் கழுவுங்க. ம். மனிதன் அழிவதும் இல்லை. ம். 173. ஆ. அரை கிணறு அரை கிணறு தாண்டுகிற தாண்ட. செயல் ஆ. மத விஷயத்தில் நடக்காது. ஆ. முழு கிணறும் இப்பிறவியில் தாண்டாவிட்டால் மறுபிறவி ஆ. எடுக்க நேரிடும். ம். வானப்பிரஸ்த நிலையில் மனிதன் ம். உணவை குறைத்து விண்வெளி சக்தியில் வாழ பழகிக் கொள்கிறான். ஆ. சந்நியாசம் என்ற அடுத்த நிலையில் மீண்டும் பிறவாத முக்தி நிலை அடைகிறான். ஆ. இது சகல மனிதர்களுக்கும் விதிக்கப்பட்ட மீற முடியாத கட்டாய விதியாகும். ஆ. பொதுவான அருமை அருமை. தர்மமும் ஆகும். ஆ. இதுல யாரும் தப்பிக்க முடியாது. சரி, இதை வச்சு விவாதம் பண்ணலாம். குறிச்சு வச்சுக்க, மறுபடியும் காலையில சொல்லுங்க. பேசுவோம். இதை வரைக்கும் நீங்க என்னென்ன, இப்ப இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம், ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் ஏதோ பேசியிருக்கோம். இந்த மாதிரி பாடத்திட்டத்தில் இல்லாதது, தமிழ் பாடத்துல கிடையாது, சமஸ்கிருத பாடத்துல கிடையாது. வெங்கடேசன் தொகுத்து எல்லாம் எழுதிட்டாரு. அப்ப எப்படி இதை அடைய போறது? இதுக்கு எங்க கல்விச்சாலை, எங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணுவீங்க நீங்க? இதெல்லாம் உண்மையா பொய்யா? குறைஞ்சபட்சம் நோய் இல்லாம வாழ்றது பெரிய விஷயம். அதற்கப்புறம் யோக சமாதி வேற, அப்புறம் வேற விண்வெளி எங்கும் பரவி போறது வேற. இதெல்லாம் என்ன? எப்படி இதற்கு அடிப்படை என்ன? இது எங்க போகிறது? இதுக்கு என்ன வைத்தியம்? ம்? சொல்லுங்க, உங்க கேள்வி கேட்கலாம். யாராவது கேள்வி தொடங்க. மகேஸ்வரி கேள்வி இதுல கேட்கலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே கொஞ்சம் ம். அதுலயே கொஞ்சம் நிறைய விளக்கம் வேண்டியது. அந்த இட்டார் ம். பெரியவர் இடாதார் இழிகுலத்தோர் சொல்றாங்க இல்லையா? அது கொடுக்கிறவன் பெரியோர். அதாவது எப்பயுமே மனசிறந்து கொடுக்கணும். நல்ல விஷயத்துக்கு கொடுத்து பழகணும். இப்போ நான் கூட சொல்றேன், இந்த பள்ளியில சேருங்க, உங்களுக்கு 100 ஆண்டு வாழலாம், நீங்க கத்துக்க குறைந்த கட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு மருத்துவராகலாம்னு சொல்றேன். அந்த மனசு வரணும். அது ஒண்ணு. ரெண்டாவது எப்பவுமே எப்பவுமே ஏழைகள் பாத்தீங்கன்னா ஏழையாவே இருப்பாங்க. அவங்களுக்கு தன்னால் முடிஞ்சது உதவி செய்வாங்க. பணக்காரனை பாத்தீங்கன்னா கருமையா இருப்பான். பெரும்பாலும் எல்லா பணக்காரனுமே கருமையா இருப்பான். அவங்க மக்களை பார்க்கவே மாட்டான். மக்களுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. வண்டியில போயிட்டே இருப்பான். அவன் டொய்னு போய் அங்க இறங்கி போயிட்டு அவனும் எந்த திருப்தியும் இருக்காது. இந்த பணக்காரனோட குடும்பத்தை பாருங்க, எதுவும் ஒழுக்கமே இருக்காது. காட்டு மிராண்டிகள் மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு ஒழுக்கம் இருக்காது, ஒரு பண்பு இருக்காது. அதே ஏழைகள் குடும்பத்தை பாருங்க, ஒழுக்கம் இருக்கும், பண்பு இருக்கும், கனிவு இருக்கும். அவங்க வீட்டுல போய் கொஞ்சம் தண்ணி கட்டாலும் கொடுப்பான். நீ பணக்காரனோட்டுக்குள்ள போகவே முடியாது. நாய்கள் காத்துக்கிட்டு இருக்கும். சொல்லுங்க. இந்த கருத்து இயலாமை இல்லைன்னு இப்ப சில பேருக்கு இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இயலாமையினால அப்படி சொல்றோம் அப்படின்னு, நம்மளோட இயலாமைன்றதுனால அப்படி சொல்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப நீங்க சொல்றீங்க இந்த கருத்தை. ஆமாங்க. நம்மளோட இயலாமையினால நம்ம இந்த கருத்தை, இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோமா? அப்ப பணக்காரங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பெரும்பாலும் பணக்காரன் அப்படித்தான் இருக்கிறான். இட்டார் பெரியவர்னா யாரு தெரியுமா? கொடுக்கறவன் தான் பெரியவர். பணக்காரன் யாரோ ஒருத்தர் இருப்பா, 2 ஒருத்தர் இருப்பா. அவங்களால உலகம் நடக்காது. ஏழைகளாலதான் உலகம் நடந்துகிட்டு இருக்குது. பணக்காரனால எதுவும் நடக்க போறது இல்லை. ஒரு தொழிற்சாலைன்னு வச்சுங்க, ஒரு தொழிற்சாலை 1 லட்சம் பேர் இருக்கான்னா பணக்காரன் 2 பேர் தான் இருப்பான்.
மிச்சம் இருக்க 1,00,000 பேர் அவனால தான் தொழிற்சாலை நடக்குது. பணக்காரனால தொழிற்சாலை நடக்க போறதில்ல. அப்ப இந்த உடல் உழைப்பு கொடுக்குறவன், மனதை கொடுக்குறவன், கடுமையான உடல் உழைப்பு நேரத்தை கொடுக்குறவன் பூரா ஏழைகள் தான். அப்படித்தான். அப்ப இட்டார் பெரியோர் இடாதார் அப்ப நல்ல செய்தியை கொடுத்தவன் கூட பெரியோர், நல்ல செய்தியை கொடுக்காதவன் ஏழை. எப்படி வேணா வச்சுக்கலாம் அதுக்கு. ஆனா பொருள் தான் அதுல அடுத்த கல்வி செல்வத்தையும் கொடுக்கலாம், பொருள் செல்வியும் கொடுக்கலாம். கல்வி செல்வத்தை கல்வி செல்வத்தை கொடுக்கறவன் வந்து ரொம்ப சொற்ப வருமானத்துல வாழக்கூடியவன். இந்த மாதிரி 2 லட்சம் சம்பளம் வாங்கி 3 லட்சம் சம்பளம் வாங்கி நாட்டை ஏமாத்துறவங்க கிடையாது. இது வந்து வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை. இந்த வெள்ளைக்கார கல்வி முறைக்கு யாருக்கும் சம்மந்தம். ஒரு ஆசிரியர் வந்து ஆரோக்கியமா வாழ தெரியுமா? ஒரு கணக்குவாதியார் ஆரோக்கியமா இருக்க முடியுமா? ஒரு கணக்குவாதியார் வந்து உள்குற்றம் இல்லாம வாழ முடியுமா? வெளிக்குற்றம் வரலாம், உள்குற்றம் வாழ முடியுமா? அந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது. அப்ப உடல் சார்ந்த மனம் என்பது, உடல் சார்ந்த ஆரோக்கியம் என்பது வேறு. சும்மா மருந்து சார்ந்த மருந்தினால் ஆரோக்கியத்தை தர முடியாதுன்னு ஏற்கனவே திருப்பி திருப்பி பேசுறோம். இயற்கை சட்டத்தைப்படி யாரும் மருந்தை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பெற முடியாது. இயற்கை சாப்பிட்றதுப்படி மூலிகைகள் மருந்து மாத்திரால் குணமாக்க முடியாது. மருந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அதை அழுத்தி தான் வைக்கும்னு சொல்றாங்க. நோய்களை அழுத்தி வைத்து மூலத்தை அதிகமாக்கும், அது ப்ராப்ளத்தை அதிகமாக்கும். ப்ராப்ளம் ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து என்னென்னு சொல்லுவாங்க ப்ராப்ளம், இன்னொன்று சொல்லுவாங்க சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சைடு ப்ராப்ளம் அண்டு சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அதுக்கு, பக்க விளைவு ஐயா. பக்க விளைவு. அதாவது டோட்டல் சிம்டம்ஸ்ங்கிறது பக்க விளைவு தான். சிம்டம்ஸ்ங்கிறதும் பக்க விளைவு தான். ப்ராப்ளம்ங்கிறது முதன்மையான நோய், சிம்டம்ஸ்ங்கிறது பக்க விளைவு. ஆக விஞ்ஞானம் என்ன சொல்லு கேட்டேன், சிம்டம்ஸை அழுத்தி வைக்குவோம் அப்படின்ற மேற்கு நாட்டு மருத்துவம் சொல்லுது. சிம்டம்ஸை அழுத்தி வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் மருந்துகள் ஈடுபடுகின்றன என்பது மேற்கு மருத்துவம் சொல்லுகிறது. இந்தியாவில் இருக்கிற எந்த மருத்துவர்களுக்கு ஏன் சொல்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம் போயிருங்கிறதுக்காக போய் சொல்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை காப்பாற்றிருக்கலாம் இல்லவா? ஜெயலலிதா சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி உடம்பு கெட்டு போச்சுமா, மருந்து கொடுத்து நல்லாக்காதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் 7.5 கோடி ஃபீஸை போட்டான்னா சாகிறவருக்கு ஃபீஸை வாங்கலாம், அவ்வளவுதான். இன்னொன்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாததுனால தெரியாதுன்னு சொல்லலாம் இல்லையா? தெரியாது, ஒருவேளை அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா மருத்துவருக்கா? ஆமா, மருத்துவருக்கு விஞ்ஞானமே தெரியாது. மருத்துவருக்கு இயற்கை விஞ்ஞானம் தெரியாது இல்லையா? அவன் விபச்சாரம் அந்த அவங்க கண்டுபிடிச்சது தானே சொல்றான், அலோபதி விஞ்ஞானிகள் சொல்றதானே சொல்றான். அது போக ஹிப்போக்ரேட்டஸ் அவரு தான் வந்து ஐரோப்பிய மருத்துவத்தினுடைய தந்தைன்னு சொல்றாங்க. அவரே என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நோய் வந்தா பட்டினி ஓடுங்கிறாரு. நோய் வந்தா பட்டினி ஓடு, காய்ச்சல் வந்தால் உணவு உண்ணாத, காய்ச்சல் வந்தால் உணவு உண்டேனா காய்ச்சல் அதிகமாகுமே தவிர காய்ச்சல் குறையாதுன்னு எழுதுறாரு. இதெல்லாம் யாரும் அந்த அலோபதி மருத்துவர்கள், குறிப்பாக ஐரோப்பிய மருத்துவர்கள் பின்பற்றதே கிடையாது. வேணா பண்ணிக்குவாங்க. அந்த அந்த மனிதனை காப்பாற்றியவன் இறைவன், அந்த மனிதனை காப்பாற்றியவன் இறைவன், மருத்துவன் என்பது இறைவனுக்கு சமானம் அப்படிங்கிறத மட்டுமே ஏத்துக்கிறாங்களே தவிர அவர் மேல சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்வார்கள். சத்தியம், அவர் மேல் சத்தியம், நாங்கெல்லாம் தெய்வர்கள் அப்படின்னு. ஆனால் அத்தனை தெய்வர்களே கிடையாது அவங்க அத்தனை பேரும். ஆக இங்க எழுத்தறிவத்தின் இறைவன் ஆகும் சொல்ற மாதிரி ஆரோக்கியத்தை தந்தவன் என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் வைத்தியம் கத்துட்டு போயிருக்காங்க. இப்ப கண் முன்னாடி எத்தனையோ பேர் நல்லாயிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்த பூரா நல்லாயிட்டான். அப்ப நான் என்ன ஆகிறேன், எழுத்து அறிவுத்தன் மட்டுமல்ல, நான் இப்ப எனக்கு வந்து நான் மருந்து மாத்திரையே இல்லாம இப்ப நானும் மருந்து மாத்திரை எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த வெங்கடேசனுடைய கல்வியை சொல்லி தரனால எல்லாரும் மருந்து மாத்திரை எல்லாம் வாழ்றீங்க. இது என்ன பெரிய விஷயம் இல்லை, அது செலவே கிடையாது. இப்போ உங்களுக்கு மருத்துவ செலவு கிடையாது. அந்த அந்த காசை உங்களுக்கு மிச்சமாகும். நீங்க யாருக்கு வேணா நன்கொடை கொடுக்கலாம். உங்களுக்கு உணவு செலவு கிடையாது. ஒரு நோய் வந்துட்டா மாசத்துக்கு தினம் ஒரு நோய் வந்துட்டா 200-300 செலவாகும். மாசத்துக்கு 10,000 செலவாகும். அது இல்லை உணவு செலவு. மாசத்துக்கு 10,000 உங்களுக்கு நான் மிச்சம் பண்ணி தர்றேன். இல்லைங்க, இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா நான் உங்களை போன வருஷம் ஏப்ரல் பார்த்தேன். நானு இப்போ இதோட ஏப்ரல் 1 வருஷம் ஆயிடுச்சு. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டியாச்சும் போய் எம்சி எடுத்துருவேன் உடம்பு முடியல அப்படின்னு. போன வருஷம் ஏப்ரல்ல இருந்து இந்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் ஒரு எம்சி கூட நான் எடுக்கல. மெடிக்கல் லீவ். மெடிக்கல் லீவ் அடேங்கப்பா, அருமை அருமை அருமை. எடுக்கவே இல்லை, ஒரு வருஷமா மெடிக்கல் லீவ் ஒண்ணு கூட எடுக்கல நான். அப்ப அதுக்கே உங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு. அந்த மெடிக்கல் லீவுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? மெடிக்கல் லீவுக்கு நான் போய் கிளைம் பண்ணணும். அதை என்ன செலவாச்சோ போய் கொடுக்கணும். அதுக்குதான் செலவு தேவையே இல்லையே. நான் மெடிக்கல் லீவே எடுக்கவே இல்லையே. ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி கூட நான் மெடிக்கல் பக்கமே போல.
அப்போ உணவு செலவும் குறைச்சிருச்சு, உணவு செலவும் குறைஞ்சிருச்சு, சம்பளம் மிச்சம். உணவுக்கான சம்பளம் உங்களுக்கு மிச்சம். மீதி பேர் 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுறீங்க அவ்வளவுதான். அல்லது ஆசைப்பட்ட உணவு சாப்பிடுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 90 விழுக்காடு உணவு செலவு கம்மி. அது உணவுக்காக செலவு ரூ. 100 செலவாகுது. ஜுரம் அடிக்கவே இல்ல. அதாவது ஒரு சளியின் காரணமாக வருஷத்துல ஒரு 2 வாட்டியாச்சும் போய் நான் ஹாஸ்பிட்டல் போய் எம்சி எடுத்துருவேன். எப்படியும் மழையில நனைஞ்சதுனாலயோ, இங்க டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டியாச்சும் போயிடுவேன் டாக்டர் கிட்ட. ஜுரம் வந்துடும் ஃபுல்லா. ஆனா போன வருஷம் ஏப்ரல்ல இருந்து இந்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட சீக்கிரம் விழவே இல்லை. அருமை அருமை அருமையான பதிவு. சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க, அந்த பொருளாதாரம் பெரிய பணக்கார நாடு, உலகத்திலே ஒரு பணக்கார நாடு, அது ஒரு பணக்கார நாடு தான். பணக்கார நாட்டிலே ஆரோக்கியம் என்னன்னு தெரியல. ஆனா நீங்க பணக்கார நாட்டில் இருந்து கொண்டு இது வரைக்கும் ஆரோக்கியம் எல்லாம் இருந்திருக்கிறீங்க. நீங்க பணக்கார நாட்டுல இருந்திருக்கீங்களே தவிர அங்க இப்ப நீங்களே ஆரோக்கியம் இல்லாதவங்களும் அங்க இருக்க ஆரோக்கியம் இல்லாம தான் இருந்திருப்பான். அப்படின்னா நீங்க ஆரோக்கியம் மாறிக்குன்னா பணக்காரனுக்கு கூட இந்த ஆரோக்கியத்தை பத்தி தெரியாது, இயற்கை அறிவை பத்தி தெரியாது. அப்ப பேருதான் பணக்காரன் தவிர ஆரோக்கியத்துல பிச்சைக்காரனா இருக்கிறான். நாம என்ன பண்றோம்? நம்ம உணவில் ஏழையா இருக்கிறோம், ஆரோக்கியத்தில் பணக்காரனா இருக்கிறோம். நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம செலவு பண்றதே கிடையாது. அவன் ஆரோக்கியத்திற்காக லட்சக்கணக்கில் செலவு பண்றான். அவன் ஒரு கோடி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறான். பெரிய பணக்காரன் இருந்தா 10 கோடிக்கு போடுறான். ஏழைகள் குறைஞ்ச வச்சு ஏழைகள் 10 லட்சத்துக்கு போறாங்க. எல்லாம் வீணா போகுது. அவன் கட்டுற பணம் அவனுக்கும் சேராது, எதுக்கும் சேராது. இப்ப இதுல மட்டும் இல்ல, காசு மிச்சம், ஆரோக்கியம் மிச்சம். 120 ஆண்டு வாழ போறீங்க. அடேங்கப்ப கணக்கு போட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 10 கோடி ரூபாய்க்கு சமமான வைரத்தை வச்சிருக்கிறீங்க நீங்க. இதுலதான் இந்த 100ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா 100ஆம் பக்கத்துல நீங்கள் 3 நிலையில் முன்னேறுகின்ற பொழுது உங்கள் உடம்பு ஒரு வாழ்க்கையில் ஒரு ரத்தன கல்லுக்கு சமமான ரத்தன கல் எவ்வளவு என்ன விலை உங்களுக்கு தெரியும் இல்லையா? வைடூரியம், ரூபி, டைமண்ட் எல்லாம் என்ன விலை? ஒரு கிராம எத்தனையோ லட்சத்துக்கு போகுது. அந்த மாதிரி மிகப்பெரிய வைரத்தை நீங்க பெற்றுக்கிறீங்க செலவே இல்லாம. அப்ப இது இட்டார் பெரியோர் இடாதார் குலம். இல்ல உங்களுக்கு நான் மறைச்சிருக்கலாம்ல எல்லாத்தையும். நான் ஒரு வியாபார நோக்கத்துல உங்களை போய் பேசிட்டு அப்படி இப்படி நிறைய ஏமாத்திடலாம். எங்கிட்ட நிறைய பேர்த்த ஏமாத்திருக்க முடியும். சரியா? நிறைய பேர்த்த ஏமாத்திருக்க முடியும். அங்க பாரு, கவனிங்க பாரு. அப்ப ஆரோக்கியம்னா என்ன? அங்க பாரு, அங்க கவனி. தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் பேசிட்டு இருக்கிறவன் இருங்க, நான் 5 நிமிஷம் கழிச்சு வரேங்கன்னு சொல்லிடுறேன். இந்த கூட்டிட்டு போட கண்டா 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. இந்த பாரு அக்கா வந்திருக்காங்க பாருங்க, 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். விண்வெளிக்கு போலாம். சரி. படிங்க படிங்க. அப்ப அப்படின்னா உங்களுக்கு கணக்கு போட்டு பார்த்தா இது இந்த ஒரு வருஷத்துக்கு எப்படின்னா, இன்னும் நீங்க இந்த மாதிரி தூய வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நீங்க 100 வருஷம் வாழதான் வைத்துக் கொள்வோமே, எத்தனை கோடி மிச்சமாகிறது என்ன? யார் இதெல்லாம் சொல்லி தருவாங்க? இப்ப இயற்கை சட்டத்தை இப்ப நான் இல்லைனாலும் இந்த புத்தகம் இருக்குமே. என்னோட காணொலி 4000-5000 காணொலி இருக்குது, இந்த புத்தகம் இருக்குது. இது வரைக்கும் நானே 2000-3000 புத்தகம் வித்திருப்பேன். இதெல்லாம் எல்லாம் கையில இருக்குது, எல்லாம் படிச்சிருக்கிறீங்க. எவ்வளவு ஒரு அறிவியல் உண்மை. டார்வின் எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தாரோ வெங்கடேசன் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. டார்வின் கொள்கை மாற போறதில்லை, இதுவும் வளர்ச்சி அடையாம விட போறதில்லை. டார்வின் கொள்கை வளர்ச்சி அடைஞ்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். டார்வின் கொள்கை வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. மற்றதில் அப்படியே நிக்குது. பக்தி மார்க்கு அப்படியே நிக்குது, கர்மம் அப்படியே நிக்குது, ஞானம் அப்படியே நிக்குது. இப்போ பரிணாம வளர்ச்சி வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுல இருந்து கேள்வி கேட்கலாம். நீங்க கேள்வி கேட்டீங்க, வேற ஏதாவது இருக்கா? மகாலட்சுமி ஏதாவது இருக்கா? மகாலட்சுமி ஏதாவது கேள்வி இருக்கா? 8:30க்கு முடிச்சுக்கலாம். சரி, நீங்களே ஆரம்பிங்க ஐயா. திருலோக சந்தர் நீங்களே. ஓகேங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற முயற்சியில் தனித்திரு என்பது மிகவும் முக்கியமான நிலையாகும். தனித்திருப்பவருக்கு யோகியை சுற்றி நல்ல தெய்வங்கள் எப்போதும் சூழ்ந்திருக்கும். அப்ப இதுதான் அந்த பயோபோட்டான்ஸ் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. தனித்து இருக்கிறப்ப அந்த போட்டான், அதாவது அந்த போட்டான் யாரா புரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சுத்தமான தேகிகள் புரிந்து கொள்ளும். ஒரு போட்டான் பேசுங்கிறான். இப்ப விஞ்ஞானத்தை என்ன சொல்றான்னா, போட்டான் பேசுதுங்கிறான், பாக்டீரியா பேசுதுங்கிறான், பாக்டீரியம் டிஎன்ஏ பேசுதுங்கிறான். எல்லாம் போட்டான்ல தான் பேசிக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப எல்லாமே உண்மையாயி போச்சு. அப்போ அந்த போட்டானே அதுக்காக இங்கிருந்து அங்க பேசுமான்னு அது தெரியல.
கிட்ட இருந்தா நம்ம பேசிக்கிறோம். அப்ப நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க அந்த சுத்தமான தேகத்தில் தான் இறைவன் வந்து குடியிருப்பாரு அப்படின்னு சொல்றதும் இதன் அடிப்படையில தான் இல்லையா? இருக்கலாம். ஆமா, வேற எங்க உடம்பு தாங்க கோயில். இது சுத்தமாச்சுன்னா பசி தாக்கம் கட்டுப்படுச்சுன்னா உடம்பு நல்லா இயங்குது. நிறைய வேதியியல் மாற்றம் நடக்கும். நிறைய கெமிக்கல், அதாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பாக்குறதுக்கு நான் என்ன பார்ப்பேன், பாக்குறதுக்கு மனுஷனா தான் இருப்பேன். ஆனா என்னுடைய வேதி மாற்றம் பயங்கரமா மாறிட்டே போகும். என்னடா நடக்குதுன்னு அதாவது தெரியாது. மெட்டபாலிக் சேஞ்சஸ் சொல்றாங்க. அதெல்லாம் நடக்கும். என்ன வேணா நடக்கலாம். சுவாசத்தை கட்டுப்படுத்தலாம், நிறுத்தலாம், என்ன வேணா நடக்கலாம். அதுதான் இயற்கை நோக்கமே. சாதாரண மக்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதுதான் இயற்கை நோக்கம். சாதாரண மக்கள் இருந்து, விலங்கிலிருந்து வேறுபட்டு காட்டுவது, மனிதனிலிருந்து வேறுபட்டு காட்டுவது, சிறப்புத்தன்மைகளை வருவது. இதெல்லாம் சிறப்புத்தன்மை எங்கிருந்து வருது? சிறப்புத்தன்மையை கைவரப்பெற்றால் வசியம்ங்கிறான். வசியம்ங்கிறது தன்னை நோக்கி சக்திகளை பெருக்கிக் கொள்ளுதல், தன்னுடைய அறிவாற்றலையும் திறமைகளையும் வளர்த்துக் கொள்ளுதல். அவ்வளவுதான். வசியம்னா ஏதோ பெருசா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வசியம்ங்கிறது தன்னை நோக்கி திருப்பி, வசியம்னா தன்னை நோக்கி இழுத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு காந்தம் எப்படி ஒரு இரும்பை தன்னை நோக்கி இழுத்துக் கொள்கிறது, அதே மாதிரி தான் இதுவுமே. அவ்வளவுதான் ஐயா. பிராணாயாமம் சொல்றதெல்லாம் அப்ப முழுக்க முழுக்க பிராணசக்தியிலேயே வாழ்றது, அதுதான் 3வது நிலையே. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். மூச்சு பயிற்சி தேவையில்லை. திருவள்ளுவருக்கு மூச்சு பயிற்சி சொல்லவே இல்லையே. திருவள்ளுவர் நீர் பயிற்சி. இந்த நீர் மருத்துவம் வந்து பாத்தீங்கன்னா நியமக்கலை அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பிராணாயாமம் ஃபுல்லா வந்து சுவாசத்தை அடிப்படையாக வைத்து இந்த நீர்கல்வி முடிச்ச பிறகு சுவாசத்தில் மட்டுமே வாழலாம் அப்படின்ற அப்ப மட்டும் சுவாசத்திலேயே வாழ்றனால தனியே சுவாச பயிற்சி தேவையில்லை. அதாவது சூரிய வெளிச்சத்துல அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு அப்பதான் நம்ம அடுத்த நிலைக்கே போக முடியும். அது கவலைப்பட்டிருக்க முடியாது. இப்ப சுவாச பயிற்சி பண்ணத்தான் உயிர் வாழவும்னா என்னடா அர்த்தம் இல்லாது. அப்புறம் அதை பண்ணிட்டு இருக்கணுமா? கிடையவே கிடையாது. ஏதாவது நீர் பயிற்சி முடிச்சிட்ட பிறகுதான் மேபி அது போய் கத்துக்கணும் அப்படின்னா கூட அது இதை முடிச்சுட்டு போனா அது நமக்கு சித்தி ஆகும். நிச்சயமா 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 நிச்சயம். இவ்வளவுதாங்க ஐயா. இவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. மணி 8. ஓகேங்க. இன்னொரு 5 நிமிஷம் பேசலாம். இந்த அரைக்கிணறு தாண்ட விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கேன், வெவ்வேறு வடிவத்தில் பேசியிருக்கேன். கால் கிணறு, பக்தி மார்க்கம் கால் கிணறு, அப்புறம் கர்ம மார்க்கம் கால் கிணறு, அரை கிணறு, அப்புறம் ஞான மார்க்கம் முக்கா கிணறு, யோக மார்க்கம் முழு கிணறு. இது சகல மனிதர்களுக்கும் விதிக்கப்பட்ட மீற முடியாத கட்டாய விதியாகும். யாரும் மாற்ற முடியாது. வெள்ளைக்காரனும் மாற முடியாது, கருப்பனும் மாற முடியாது. நம்ம பழுப்பனும், நம்மள பழுப்பு நிறத்தை சேர்ந்தவங்க. கருப்பு நிறம் பூரா அவனுங்க யாரு, இந்த ஆப்பிரிக்கால இருக்கிறவனுங்க. வெள்ளையா இருக்கிறது அவனுக்கு எதிர்பார்த்தே இல்லாதவனுங்க, இம்யூனிட்டி பவர் இல்லாதவனுங்க. அதனால அவன் மருந்து மாத்திரை நம்புறான். அவனுக்கு ஆரோக்கியம்னா என்னன்னு தெரியாது. சொல்லுங்க. சரஸ்வதி, ஏதாவது கேள்வி இருக்காமா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா போகுது சயின்ஸ். அடுத்தது வந்து பெண்கள் ரொம்ப பயங்கரமா போகும். முக்தி பத்தி பேசியிருக்காரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தனிமையில் இருக்கிறவங்க வந்து சூழ்ந்து இருக்குங்கிறாரு. தனிமையில் ஒருத்தன் தூய்மையான வாழ்க்கை வாழும் பொழுது இந்த அரைகுறை பயிற்சி பண்ணது தோல்வி அடைஞ்சதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த முக்தி பெறாத அந்த போட்டான்ஸ், முக்தி பெறாத போட்டான்ஸ் பதிவோடு இருக்கும். எவன் தூய்மையா இருக்கான்னு அவன்கிட்ட போய் ஒட்டிக்கிறது. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படி போய் ஒட்டிக்குது. அது இழுத்துக்குது. அது இழுத்துக்குது. இதுதான் அதை சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வேதாத்திரி அவருடைய ஆவி, இவங்களுடைய ஆவி, அந்த அரையும் குறையுமா செய்தவங்களுடைய இப்ப செஞ்சுட்டு இருக்கவங்க வந்து அவங்களோட வந்து இவங்களோட ஆட் ஆயிடும். அதே மாதிரிதான். இதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யாரையும் நம்புறது இல்லை. நமக்கு தான் பவர் அதிகம். நம்ம வள்ளலாரையும் நம்புறது இல்லை, திருவள்ளுவர் நம்புறது இல்லை, திருமூலர் நம்புறது இல்லை, சிவனையும் நம்புறது இல்லை, பார்வையை நம்புறது இல்லை. நேரடியாக விண்வெளியோட தொடர்பு வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். அதனால நம்ம தான் பவர் அதிகம். மற்றவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை போச்சுன்னா முடிஞ்சா கோயிந்தா அவங்க. மற்றவங்கள கோயிந்தா. இந்த இடத்துல தாங்க அந்த சந்தேகம் வருது. எப்படி நீங்க வந்து இவங்களோட எந்த தொடர்பு இல்லாம எப்படி நீங்க டைரக்டா, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து மனித குலத்துல பிறந்து நம்மள மாதிரியான மனிதன் நம்புறது இல்ல. அவங்க சொல்ற வழிகளே தவிர நாங்க திருவள்ளுவர் வள்ளலார் யாரையும் சொல்றது, நாங்க டைரக்டா ஸ்பேஸோட கான்டாக்ட் வச்சுக்கிறதா. அவ்வளவு வேலை முடிஞ்சு போச்சு. நேரடியா இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாமா, இல்லாட்டி வந்து எப்படி அதை நாங்க எடுத்துக்கலாம்? இதுதான் உண்மையான கருத்து. இதுதான் இல்ல ஆகாயம் தான் அடிப்படையே. எல்லாருமே திருவள்ளுவராகட்டும் எல்லாரும் ஆகாயத்துல ஒரு சிறு துகள் தான். இவங்கள பெரிய ஆளுகள் கிடையாது. அவ்வளவுதான். எல்லாம் வழி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான்.
இவங்கள ஒரு படிக்கட்டுகள். வள்ளலார், வள்ளுவர் இதெல்லாம் ஒரு படிக்கட்டுகள். நாங்க அந்த படிக்கட்டு மேல போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாமே ஆகாயம் தான். எல்லாமே விண்வெளிதான், வெட்ட வெளிதான். வேலை முடிஞ்சு போச்சு. அவங்க தான் பெருசு, இவங்களும் அதனுடைய துகள் தான். இவங்க பெரியவங்களே கிடையாது. அது ஒரு வடிவம், அவ்வளவுதான். பெரியவங்க எப்படின்னா நல்ல விஷயத்தை சொன்னவங்க பெரியவங்க தான். அதுக்காக விண்வெளி விட பெரியவங்கன்னு சொல்ல முடியும். பெரியவங்க என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளை விட அறிவில் மூத்தவங்க, அவ்வளவுதான். அதுக்காக எல்லாத்துலயும் பெரியவங்களா? ஆனா அந்த நிலையை அடைஞ்சவங்க இப்ப நீங்க அதை பேசுறீங்கன்னா நீங்க அதனால அவங்க வாழ்ந்து அதனால நம்ம என்ன சொல்லணும்னா, நம்மளை விட விஷயம் ஞானம் உடையவங்க, உண்மையை சொன்னவங்க, பொய்ய பொய் பொய் அப்படித்தான் சொல்லலாம். அதுக்காக அவங்க தான் இறுதியானவங்க, அவங்க தான் அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம தானே பேசுறோம். அப்ப நம்ம தானே வேகமா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறோம். நாம அவங்கள விட டெக்னாலஜி நிறைய வச்சிருக்கிறோமே. டக் டக்குன்னு எங்கேயே போயிட்டு எல்லாருமே அதிகமா இருக்கிறதுனால நமக்கு அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அவங்க அதுலயே இப்பதான் நம்ம டிராவல் பண்ண ஆனா கூட போடல. பட் ஆனா அவங்க எல்லாம் ஃபுல்லா எழுதி அவங்களுக்கான ஒரு தனி ஒரு இதுவே அடையாளத்தையே உருவாக்கி. அதுக்காக சரிதாங்க. அதுக்காக எப்படின்னா, அதுக்காக அவங்க சொன்ன தொழில்நுட்பத்தை நம்ம வந்து பயிற்சி பண்ணி பார்க்கும் பொழுதுதான் அந்த அவங்களுடைய மகிமை என்ன நமக்கு தெரியும். பெருமை நமக்கு தெரியும். அதை விட்டுப்படி ஜாலரை தட்டுறது. வள்ளுவர் வாழ்க, வள்ளுவர் வாழ்க, அவர் பெரியவர் பெரியவர் பெரியவர். என்னடா பெரியவர்? அவர் சொல்றதை கடைப்பிடிக்கிறது விட்டுப்பட்டு அவர் பெரியவர்னு சொல்லி தன்னை ஏமாத்திக்கிறது. அகஸ்தியர் பேரை வச்சுக்கிட்டு அவர் சொல்லிட்டு பஜனை பாடுறது, சிவன் பேரை வச்சுட்டு பஜனை பாடுறது, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அவங்களுடைய வழி என்னன்னு பார்க்கணும். அது புரியுதுங்க. அதாவது ஃபாலோ பண்றது வேற, ப்ரே பண்றது வேற. ப்ரே பண்றதுனால இங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்க சொல்ற வழிபடியும் நம்ம நடக்கணும். அது எனக்கு புரியுது. அப்ப அவங்க சொல்ற வழியின், அவங்க காட்டின வழியின் மூலமாக நம்ம எடுத்துக்கொண்டு அதை செய்ய வேண்டுமே தவிர அவங்களுக்கு ஒரு போட்டோ போட்டு மாலை போட்டு பூஜை பண்ணி இது பண்ணி காட்டுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்றீங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, நீங்க பேசுறது கேட்கல நினைக்கிறேன். பைக்ல நாங்க பெரியவர்கள் கிடையாது சொல்லிட்டாங்க எங்களுக்கு முன்னாடியே. சரிங்க, நம்ம கேட்கல, ஆடிபிளா இல்லன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு, இருங்க. ஓகேங்க. மைக்கு காதுல வச்சுக்கிட்டா தான் காது கேட்கும். மைக் இல்ல அதுல சார்ஜ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? சார்ஜ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன், வராதுன்னு நினைக்கிறேன். பாப்போம், குடிச்சிக்கலாம். ஓகேங்க, ஓகேங்க, நன்றி. பார்க்கலாம். சரி, 2 நிமிஷம் பேச முடியும். 8:31 சொல்லுங்க. சோ அதனால வந்து இப்போ அவங்கள மாதிரியான அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவங்களுடைய வழியை பின்பற்றி நம்ம வாழணுமே தவிர அவங்களுக்கு ஒரு போட்டோ போட்டோ மாலை போட்டோ ஆரத்தி காமிச்சோ தூபம் காமிச்சோ தீபம் காமிச்சோ இருக்கிறதுனால அதை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்றது அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்ல, தத்துவத்தை நம்ம புரிந்து கொண்டு அந்த தத்துவத்தை நம்ம அடிப்படையா வைத்து வாழ வேண்டும். அது மட்டும் இல்ல, அதை படிச்சுட்டு அதன்படி நடந்தா போதும். அதுக்காக ஒரு இருப்பிடத்துல போய் கும்பாபிஷேகம் பண்றது, அவரை தேடிட்டு எங்கேயோ போறது, அதெல்லாம் அடிப்படையில் முட்டாள்தனமானது. வள்ளுவர் அங்க இருந்தாருன்ட்டு எங்கேயோ போறது, வள்ளலார் எங்கேயோ இருந்துட்டு அங்க போறது, இதெல்லாம் முட்டாள்தனமானது. என்னது, அங்க எதுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு தான் போறே தவிர, வள்ளலார் கருத்து இங்க இருந்து படிச்சே நீ அவர் அருள் கொடுக்க மாட்டாரா? உங்க வீட்டிலேயே இருந்து வள்ளலார் கொள்கை, திருவள்ளுவர் கொள்கை நம்ம படிக்கிறோம். திருவள்ளுவர் எங்க பிறந்தாரு யாருக்கும் தெரியாது. வள்ளலாருக்காவது எங்கேயோ பிறந்தாரு, கருங்குடியில பிறந்தாரு அப்படின்னு சொல்றீங்க, நேர்ல பாக்குறோம், அதுக்குள்ள சான்று இருக்குது. வள்ளுவர் எங்க பிறந்தாரு, திருமூலர் எங்க பிறந்தாரு யாருக்கும் தெரியுமா? அதான் விஷயம். சரி, மறுபடியும் காலையில நாம வந்து 4:30 சந்திப்போம். சரியா? நன்றி, வணக்கம்.